இல்ல மாறுறது கிடையாது. ஆனா மொத்த வளர்ச்சியையும் அதுதான் டிசைட் பண்ணுது. எது, எவ்ளோ, ஏன், எப்படி எல்லாமே உங்க குழந்தைக்குள்ள போகுது. மசில் லாஸ் நடக்கும். அவாய்ட் பண்ணிடாதீங்க. அது பாதி உண்மை, பாதி அதிகப்படுத்தலாம். எந்த ஆல்கஹாலும் சேஃப் கிடையாது. நாசமாக்கி ரொம்ப 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 டேஞ்சர். குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ற பல அம்மாவோட கேள்வி, நான் சாப்பிடுற சாப்பாடு டைரக்டா என் குழந்தைக்கு மில்கா மாறுதா அப்படின்றது தான். இதுக்கான டைரக்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா நோ, இல்ல மாறுறது கிடையாது. ஆனா நீங்க சாப்பிடுற சில சாப்பாடுல இருக்க சில சப்ஸ்டன்சஸ், சில பொருட்கள் உங்க குழந்தையோட வெயிட், உங்க குழந்தையோட ஸ்கின், உங்க குழந்தையோட வயிறு, உங்க குழந்தையோட தூக்கம் அப்படின்னு உங்க குழந்தையோட மொத்த வளர்ச்சியையும் அதுதான் டிசைட் பண்ணுது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற லிஸ்ட் கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா எது, எவ்வளோ, ஏன், எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க நிறைய பாட்டி வைத்தியம் இந்த இடத்துல உடைய போகுது. ஃபர்ஸ்ட், ஒரு சிம்பிள் மெடிக்கல் ட்ரூத். பிரெஸ்ட் மில்க் அப்படிங்கிறது உங்க ரத்தத்திலிருந்து உருவாகிற விஷயம், உங்க வயிறுல இருந்து உருவாகிற விஷயம் கிடையாது. அதனால எதெல்லாம் உங்க ரத்தத்துல போய் கலக்குதோ அது எல்லாமே உங்க குழந்தைக்கு போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. லைக், நீங்க காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிளட்ல கெஃபைன் கண்டிப்பா கலக்கும். அது ஆல்கஹால்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா ஆல்கஹால், நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரை பிளஸ் எல்லா டாக்ஸின், ஃபுட்ல இருக்க நியூட்ரிஷன் பிளஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்க குழந்தைக்குள்ள போகுது. அப்ப டாக்டர் என்ன சில மாத்திரை எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்களே, அதுவும் போய் என் குழந்தைய அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் டோஸ் பேஸ்ட். அவங்க கொடுத்துருக்க டோஸ் அளவு நீங்க எடுக்கிறப்போ அது உங்க குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. பிரெஸ்ட் ஃபீட் பண்ற அம்மாக்கு நார்மலான பெண்களை விட 400ல இருந்து 500 கிலோ கேலரிஸ் அதிகமா தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்போ நீங்க கம்மியா சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகும், உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும், நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க நல்லா சாப்பிடணும். வெயிட் லாஸ் இப்போ உங்க ப்ரையாரிட்டியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் அ ஹெல்தி பேபி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் இப்போ. ஸோ ஒரு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவா டெய்லியும் நீங்க எவ்வளோ மீல்ஸ் சாப்பிட்றீங்க, 3, 4, 5 எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது உங்க வெயிட்டுக்கும் வயசுக்கும் ஏத்துதான்னு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட், புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த புரோட்டீனை நீங்க எடுக்காதப்போ உங்க குழந்தையோட வெயிட் கெயினும் ரொம்ப கம்மியா இருக்கும், உங்களுக்கு மசில் லாஸ் நடக்கும். அதனால டெய்லியும் பால், தயிர், முட்டை, சிக்கன், ஃபிஷ் இல்ல கடலை, பருப்பு, நட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. லைட்டான ஃபுட்டுன்னு சொல்லி புரோட்டீனை அவாய்ட் பண்ணிடாதீங்க. தண்ணி நிறையா குடிச்சாதான் பால் வரும்னு சொல்றாங்களே டாக்டர் அப்படின்னா அது பாதி உண்மை, பாதி. ஏன்னா பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி தவிக்கிறப்போ குடிங்க. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் குடிக்கணும் குடிக்கணும் அப்படின்னு குடிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் அவுட், நான் டீ காஃபி குடிக்கவே கூடாதா? குடிக்கலாம். டெய்லியும் 200 milligrams ஆஃப் கெஃபைன் தான் உங்களுக்கு அலவுட், விச் இஸ் ஒரு கப் ஆஃப் ஸ்ட்ராங் காஃபி இல்லைன்னா 2 கப்பு டீ. அதுக்கு மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது. ப்ரிஃபரபிளி ஒரு டிப் சொல்லணும்னா நீங்கள் உங்கள் குழந்தைய ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க, ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் குடிங்க. ஏன்னா நீங்கள் நிறைய காஃபி எடுத்துக்கிறப்போ அது இரிட்டபிலிட்டி கொடுக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸே இருக்காது உங்கள் குழந்தைக்கு. அப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக உங்கள் குழந்தைய தூங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், தூங்க வைக்க முடியாது. ஏன்னா திடீர்னு எந்திரிப்பாங்க. இட் காசஸ் புவர் ஸ்லீப், தூக்கமின்மை. அதனால நீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இல்லைனா குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு கப் ஆஃப் காஃபி, 2 கப் ஆஃப் டீ போதும் ஒரு நாளைக்கு. அடுத்த கேள்வி, இந்த காமனா அலர்ஜி தர ஃபுட்டு மில்க், நட்ஸ், எக்ஸ், ஃபிஷ் இது எல்லாம் நான் அவாய்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை அவாய்ட் பண்றது மூலமா உங்க குழந்தையோட அலர்ஜி ரிஸ்கை நீங்க அதிகப்படுத்தலாம். ஸோ எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா உங்கள் குழந்தை வந்து பர்சிஸ்டண்ட்டாக வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது, இல்லை ஸ்கின்ல வந்து இந்த தோல் உரியுது, இல்லை அவங்களோட மோஷனில் வந்து ரத்தம் இருக்குது அப்படின்னா டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணி இந்த ஃபுட்டு நான் எடுத்துட்ருக்கேன், இதனால இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப தான் உங்களுக்கு அலர்ஜி டெஸ்ட் எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களும் என்னாச்சுன்னு தெரியாமல் உங்கள் குழந்தை மேலேயே ஊசி குத்திட்டு இருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங். எந்த ஆல்கஹாலும் சேஃப் கிடையாது. நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறப்போ அது கண்டிப்பாக உங்கள் பிளட்டில் கலக்கும். உங்கள் பிளட்டில் கலக்கிறப்போ உங்கள் பிரெஸ்ட் மில்கில் கலக்கும். உங்கள் பிரெஸ்ட் மில்கில் கலக்கிறப்போ உங்கள் குழந்தைக்கு போகும். உங்கள் குழந்தைக்கு போகிறப்ப அவங்களோட பிரெயினை கண்டிப்பாக அது நாசமாக்கிடும். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கில் இருக்க நிக்கோட்டின் ரொம்ப 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 டேஞ்சர். தயவு செஞ்சு நிறுத்திடுங்களேன். இவ்வளோ நாள் உங்களுக்காக நிறுத்தினாலும் இப்போ உங்கள் குழந்தைக்காக ரெண்டையுமே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கெடுறது மூலியமாக இல்லாமல் உங்கள் குழந்தையும் இது கெடுக்க போகும். உங்கள் அடுத்த கேள்வி, நான் நிறையா ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் நிறையா பொடி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆன்டிநேட்டல் அதாவது ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் பார்த்த டாக்டர் கிட்ட போய் ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க. இதை நான் யூஸ் பண்ணலாமா, எனக்கு சேஃபா, என் குழந்தைக்கு சேஃபான. அப்போ அந்த டாக்டர் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு நல்லதா, உங்கள் குழந்தையோட வயிறுக்கு நல்லதா, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏதாவது அலர்ஜி இதனால வருமானது டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அம்மாவோட டயட் 90%, 99% உங்கள் குழந்தைய அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக, கட் அதாவது வயிறு ஒரு கோயில் மாதிரி நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவைன் பிளேஸில் எது போடணும், எது போடக்கூடாது, எது நமக்கு நல்லது, எது நமக்கு நல்லது இல்லை அப்படின்றது ஃபுல் இன்டர்நெட் ஆன்ல இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இல்லை, தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க. அவேர்னஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரம் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். திஸ் இஸ் அமோ ஃப்ரம் மெட் ஸ்கூல். Do subscribe, love, share. Take care. Bye.